My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டால இருந்து எம்சிசி தரப்புல இருந்து அஃபிஷியலா சீட் மேட்ரிக்ஸுக்குரிய இன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது செகண்ட் ரவுண்டுக்குரிய வேகன்சி பொசிஷன் கிடையாது. ஆனால் இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர் கோயிங் டு பி இன்க்ரீஸ்ட். தமிழ்நாட்டிலையும் சரி பிற மாநிலங்களையும் சரி கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு சில மாநிலங்களில் வருது புதுசாக. அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் காலேஜஸில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. டீம்ட் யூனிவர்சிட்டியில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா. அதை எம்சிசி தரப்புலேருந்து இப்போ அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. காலையில் நம்ம 1000 சீட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் புதிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வருதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதில் ஒரு சந்தோஷமான விஷயம், ஒட்டுமொத்தமாக 1000 சீட் இல்லை 1200 நியூ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இந்த வருஷம் செகண்ட் ரவுண்டுக்கு உள்ள வருது. அது மாத்திரம் இல்லை, நமக்கு செகண்ட் ரவுண்டில் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஃபர்ஸ்ட் நான் காலையில் சொன்ன வீடியோ படியே 970 சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டீம்ட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 550 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காலையில் நம்ம சொன்ன வீடியோவில் 500 சீட்டுன்னு சொல்லியிருந்தோம். இது இப்போதைக்கு இருக்கிற அஃபிஷியல் டேட்டா. இது எம்சிசி வெப்சைட்டில் இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் 3ஆம் தேதி செப்டம்பர் 3ஆம் தேதி இன்னைக்கு ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். திஸ் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். யூஜி கவுன்சிலிங் 2025 that NMC has provided the seat matrix dated 3/9/2025 for newly recognized or increased MBBS seats in medical colleges across the country அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காப்பி அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இட் இஸ் அவைலபிள். இந்த லிங்க் அந்த டெலிகிராம் இந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு இப்போ ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸில் நமக்கு வந்து டேட்டா அப்படிங்கிறது வந்திருக்கு. ப்ளஸ் டீம்ட் யூனிவர்சிட்டிக்குரிய டேட்டா அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நியூலி எஸ்டாப்ளிஷ்டு காலேஜஸ் சுட் சீக் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஃப்ரம் எம்சிசி மெயிலிங் த லெட்டர் ஆஃப் பர்மிஷன் இமெயில் ஐடிலாம் கொடுத்து அந்த காலேஜஸ் வந்து எம்சிசியினுடைய இன்ட்ரா எம்சிசி லாகின் போர்ட்டலுக்குரிய யூசர் ஐடி பாஸ்வேர்டை அவங்க கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டீம்ட் யூனிவர்சிட்டியில் 100% சீட்ஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எம்சிசிக்கு வரப்போகுது. ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 15% சீட்ஸ் அப்படிங்கிறது வருது. சரிங்களா? ஸோ அப்டேட்டட் ஆன் 3/9/2025 அப்படிங்கிற அஃபிஷியல் பிடிஎஃப். இதில் நமக்கு காலையில் சொன்ன வீடியோ படி தான் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்ஸ் எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் எக்ஸிஸ்டிங்காக நமக்கு வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா 18 அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ள வர்றாங்க. இதில் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸே நிறைய இருக்குது. ஸோ அப்போ இஎஸ்ஐ கோட்டாவில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு காலேஜ் வருது, 50 சீட் வருது. அதே மாதிரி இஎஸ்ஐ மகாராஷ்டிராவில் ஒன்று இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ உத்தரப்பிரதேஷில் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ 3 இஎஸ்ஐ காலேஜஸ் இந்த வருஷம் செகண்ட் ரவுண்டுக்கு உள்ளே வராங்க. 4 டெல்லியோட சேர்த்து, நியூ டெல்லியில் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ், பசாய் தாராப்பூர். ஸோ இந்த காலேஜஸ் எல்லாம் 4 காலேஜஸ் இஎஸ்ஐ கோட்டாவில் இஎஸ்ஐ காலேஜஸாக வர்றாங்க. ஸோ அப்போ அங்கே இஎஸ்ஐ கோட்டாவும் இருக்கும், ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸும் இருக்கும், அந்த ஸ்டேட் கவுன்சிலிங்குரிய ஸ்டேட் கோட்டாவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இஎஸ்ஐ கோட்டாவுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில் 15% சீட்ஸில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளோசிங் ரேங்க்லேருந்து ஸ்லைட் வேரியேஷன் தான் இருக்கும். நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ஓபிசி கேட்டகரி 21,000 ரேங்க் சம்திங்கில் 22,000 ரேங்க் சம்திங்கில் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1000 ரேங்க் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மேலெலாம் பெருசாக சேஞ்ச் ஆகிறது. நான் ஒரு 50,000 ரேங்க்ல இருக்கிறேன், நான் 60,000 ரேங்க்ல இருக்கிறேன், நான் ஆல் இண்டியா கோட்டாவில் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்குமா அப்படின்னா யூ நோ த ஆன்சர். பாசிபிலிட்டிஸுங்கிறது ரொம்ப குறைவு தான். ஸோ அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இப்போ டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தலாம். டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 3 கல்லூரிகள். ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நிறைய பேர் கமெண்ட்லையும் போட்டிருந்தீங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கலில் ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 100 சீட் 50 சீட் வருதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் இல்லை, வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் தான் 50 சீட் வருது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டீம்டில் வந்து லலிதாம்பிகையில் வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரத் மெடிக்கல் காலேஜில் 50 சீட் வருது, வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் 50 சீட் வருது. இது அஃபிஷியல் டேட்டா, என்எம்சியினுடைய அஃபிஷியல் பிடிஎஃப்ல இந்த டேட்டா அப்படிங்கிறது இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நமக்கு 1200 சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் புதுசாக வருது. 970 சீட் செகண்ட் ரவுண்டில் எக்ஸிஸ்டிங் காலேஜஸில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 2170 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் செகண்ட் ரவுண்டில் புதுசாக வருது. இது தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னாலுமே பிற மாநிலங்கள் இருக்கிறதுனால வேற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு சீட்டை யாராவது எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இதை விட்டுட்டு அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதனுடைய இம்பாக்ட் தேர்ட் ரவுண்டில் தமிழ்நாடு மாணவர்களுக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக கொண்டு வரும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. தாராளமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் உங்கள்கிட்ட நல்ல
நல்ல ஸ்கோர் இருக்குது, உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கு, அதே காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாலையும் கிடச்சிது அப்படின்னா, இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் பர்டிகுலர் காலேஜ், அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் அதே காலேஜ் எடுக்கிறதுக்கு செகண்ட் ரவுண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு அந்த கல்லூரி செகண்ட் ரவுண்டில் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சீட்டில் சேரும்போது 3வது சுற்றில் அந்த சீட்டு வேக்கண்ட்டாக வரும் இல்லைங்களா, அதில் தமிழக மாணவர்கள் யாராவது உங்களுடைய ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்குரிய சீட்டு வேக்கண்ட் ஆச்சு அப்படின்னா அதில் வேறு மாணவர்கள் சேரலாம். இது உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படி செய்யலாம். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 550 சீட் அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்டில் புதுசாக ஆட் ஆகுது. இது இப்போதைக்கு இருக்கிற டேட்டா. கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அல்லது இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் எக்ஸிஸ்டிங் சீட்ஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் அஃபிஷியலாக சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்திருக்கிறது இந்த புதிய கல்லூரிகளுடைய ப்ரொபோசல் டீடைல்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா, எக்ஸிஸ்டிங் காலேஜஸ்லேருந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற டேட்டா மட்டும்தான். செகண்ட் ரவுண்டுக்குரிய அஃபிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் வேகன்சி பொசிஷன் அப்படிங்கிறது கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் கம்யூனிட்டி கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து எனக்காக நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பும் மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.